இன்னைக்கு இந்த வெயிட் லாஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்தாஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னா அந்த பேஸ் வந்து மைதா மாவுலையும் கோதுமை மாவுலையும் பண்ணுறதுனால தான். பட் அது இல்லாமல் பாஸ்தா டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக பண்ணுற ஒரு டிஷ் இன்னைக்கு ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது ப்ரோக்கலி. அந்த ப்ரோக்கலியை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீமரில் ப்ளேஸ் பண்ணி 3 to 4 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக அந்த வெந்த பிறகு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க. அது அந்த சத்துக்களை அப்படியே ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக தான் அதை போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு ஜாருக்குள்ளக்க 150 grams ஆஃப் பன்னீரும் கூடவே ஒரு 10 பாதாமை போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போது ஸ்வீட் கார்னையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை எடுங்க, பற்ற வைங்க. அதில் கொஞ்சமாக பட்டர், பொடி பொடியாக நறுக்கின பூண்டு அதை போட்டு வதக்கும் போதே வீடே அட்டகாசமாக ஸ்மெல் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜை போட்டு கூடவே வெங்காயத்தையும் உள்ளே போட்டு வதக் 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 வதக்கி முடிச்ச பிறகு அதை வேக வச்ச ப்ரோக்கோலி இருக்கு இல்லையா, அதையும் தூக்கி உள்ளே போடுங்க. அது ஒரே ஒரு 2 to 3 minutes போதும். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் ப்ரோக்கோலியை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு தூக்கி உள்ளே ஊற்றுங்க. ஸ்வீட் கார்ன் போடுங்க, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெப்பர், நிறைய பெப்பர் போட்டுறாதீங்க, அண்ட் கொஞ்சமாக சால்ட். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த ஒரு 3 to 4 minutes, 3 கூட வேண்டாம், 2 to 3 minutesலேயே அது நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான், உங்கள் டிஷ் இஸ் ரெடி. ஹெல்தி ஸ்டைலில் ப்ரோக்கலி வித் ஸ்வீட் கார்ன்.